நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நாம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் ரொம்பவே தத்தளிச்சுன்னு என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு எப்படி இருந்தாலும் வாழ்க்கையை நரகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஒருத்தே பெத்து கொடுத்து போயிட்டாங்க. இப்ப வெண்பாவை ஒரு பக்கம் கடத்தி வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் அப்படியே சும்மா வெண்பா வெண்பா வெண்பான்னு கடத்தி வச்சுன்னு ஆளுங்க ஒரு பக்கம் உசுரை எடுத்துன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு உசுறு போகாத ஒன்று தாங்க பாக்கி, மற்றபடி அவர் உசுரோடையே இல்லை. மனசை எப்பா பார்த்தாலும் ஒரு பக்கம் கஷ்டம். இந்த பக்கம் போனா மல்லியை கடத்துறாங்க, இந்த பக்கம் போனா வெண்பாவை கடத்துறாங்க. என் வாழ்க்கையில எனக்கு சந்தோஷன்றதே இல்லையா? என்னோட மனைவி ரேணுகாவை கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வெண்பா என் பிள்ளையா என் வாழ்க்கையில என் கூட இருந்தா அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்த்தாங்க. இப்ப மல்லியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா திருப்பி வெண்பா என்கிட்ட இருந்து கடத்திட்டாங்களே படுவாயே பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்திரன் யாரோ ஒரு சந்திரன் போலீஸ் அந்த அதிகாரியை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி புலம்புறாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி வெண்பாவை கடத்திட்டு போயிட்டாங்க சொல்ல உடனே நம்ம தலைவி நாக இருக்காங்களா, அவங்க தானே இந்த தம்பி தான் உள்ள வந்து எல்லாத்தையும் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவன் ஒரு கேப் மாதிரியாச்சு முள்ள மாதிரியாச்சு. உடனே நம்ம மல்லி இருந்துன்னு உடனே சொல்ல ஆரம்பிக்கேன், இதுக்கு முன்னாடியே வெண்பாவை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரன் இருக்காருல்ல, அவரு கேட்குறாளோ சந்திரன் சார் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசு மரணம் டப்பு தரணும் அதுக்கு அவதான் பிறந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகாவும் கூட ஒரு அவங்களோட ஃப்ரெண்டாட்ட இருக்கு போல, அவங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ரெண்டு பேரும் ஒரு பக்கம் மாசம் வந்து நிற்க தீபிகா இருந்தேன்னு அந்த இடத்துல வந்து இந்த இடம் வரையும் நடக்கிற வரையும் எல்லா கதையும் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த மல்லி ஒரு கேடு கெட்டவன், அவள் வந்து கொலை பண்ணவன், ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு இந்த மாதிரி சுற்றின்னு இருக்கா. இந்த மாதிரி கொலை பண்ணவளை எப்படி விட்டு வைப்பாங்க? அவளை பழி வாங்குறதுக்கோசரம் அவள் பிள்ளைய கடத்துவாங்க. இந்த கேஸை நீங்கள் இதுக்கு மேலே இன்வால்வ் ஆக வேணாம், இதை நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் ஒரு பக்கம் கோர்ட்டில் ஆஜராக வேண்டியவர் சைன் அப்பப்போ போட்டு வந்துருக்கணும். இன்னைக்கு ஸ்டேஷனில் வந்து சைன் போடலாம். அவளை தேடி தான் நானே இங்கே வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி ஒரு அப்படி சொல்ல வேண்டிய குடும்பத்தில் வெண்பா இருக்கா? அவளை கடத்தாமல் வேற என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். காசுக்காக ஒரு வேளை இவங்களே கூட கடத்திட்டு அவங்களோட அதாவது வெண்பாவோட தாத்தா கதிரேசன் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர்னு சொல்லலாம். அவரும் நல்ல சம்பாதியத்தில் இருக்காரு. அவர்கிட்ட இருந்து ஒரு லட்சத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்களுக்கும் இவங்களோட அக்கா ராஜேஸ்வரிக்கும் சண்டை, விஜய்க்கு ராஜேஸ்வரி சண்டை. இதனால பணம் எல்லாமே ஒரு பக்கம் லாக் ஆகிட்டு இருக்கு கவர்மெண்ட் மூலியமா. இதனால தாங்கிட்ட எந்த ஒரு பணமும் இல்லை, சந்தோஷமா அனுபவிக்கவும் முடியல, சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்ற ஒரு விரக்தியில விஜயும் மறுபக்கம் மல்லி ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு சரி ஓகே வெண்பா நாமளே கடத்துற மாதிரி கடத்தி மறுபக்கம் பணத்தை அந்த கதிரேசங்கிட்ட இருந்து வாங்கிடலாம். இதுக்கு முன்னாடியே 50 லட்சம் டார்கெட்டை வச்சிருந்தாங்க. சுடரை கொண்டுட்டு அந்த 50 லட்சத்தை மல்லி எங்கேயும் எடுத்துட்டு போயிட்டா. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவினை வந்திருக்கு. கரெக்டா சுடர் இந்த மாதிரி பணம் நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் உனக்கு பேசுனது 5 லட்சம் நான் கொடுத்துட்றேன், மற்ற 45 லட்சம் என்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்து அந்த வாக்குவாதத்தில் மல்லி இருந்துன்னு சுடரை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டு இருக்காங்க. டே இதெல்லாம் நியாயமா இருக்கட்டும்டா, ஏடா பாவண்டா மல்லி இவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க? யாரும் நம்ப முடியாது. என்னங்க பண்றது, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்? அதனால எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இதுக்கு மேல இதை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொந்தளிச்சது போதும், இதுக்கப்புறம் நான் யாருன்ற காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் அண்ணன் யாரு என்ன எவரை லொட்டு லொசுக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்ற விஷயத்தான் சொல்றாங்க. ஒரு பக்கம் என்னடா உனக்கு பிரச்சனை, என்னடா பண்ணும், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. எல்லாமே பார்த்துக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் கேட்டதான் சந்திரன்னு ஒரு பக்கம் ஐயோ மல்லி உங்க கேஸை நான் வந்து எடுத்துக்க விரும்பல, இந்த கேஸையும் இதோ பாருங்க சந்திரக அதாவது தீபிகா மேடம் நீங்களே பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, நீங்கள் சொன்ன வார்த்தை கேட்டதுலேருந்து அப்படியே எனக்கு வாயில் ஃப்ளோவே வரமாட்டேன். ஒரு பக்கம் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேடு கெட்டவள அந்த மல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜயேந்திரன் ஒரு பக்கம் சார் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல சரி இல்லைன்னு சொல்கிறால அதுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது யாருன்னு சொல்லிட்டு தீபிகா இருக்காங்களா அவங்க வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. மல்லி தப்பானவ அப்படின்ற மாதிரி மல்லி நிறைய விஷயம் கேப் மாதிரித்தனம் முள்ள மாதிரித்தனம் பண்ணியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட தம்பி தினேஷ் இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு வந்த விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவினை வந்துச்சு. ஆனால் இந்த விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் விஜய்க்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் இவங்க தான் அவரோட அக்கான்ற விஷயம் நம்ம விஜய்க்கும் தெரியாது, மறுபக்கம் மல்லிக்கும் தெரியாது. இவங்களுக்கு இப்போதான் ஒரு புதுசாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. என்னடா நம்ம மேலே ஒரு பக்கம் டார்கெட் வச்சுன்னு இருக்காங்களே, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் வேணுமா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு.
சரி போனதெல்லாம் போட்டோம், இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன நான் பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, இந்த பார் மல்லி உன்னோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, சண்டை போடுறது, வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, இந்த வேலையெல்லாம் வச்சக்கூடாது. உன்னை இதோட உன் கதையை முடிச்சு விட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ என்னதான் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாட்டு உடனே பார்க்கணுமே. அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த வார்ட் பாய் இருக்கால, அதாவது ரூம் சர்வீஸ் பாய் அவர் வர்றாப்புல. வந்த உடனே என்ன மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் உடனே நம்ம அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி, மல்லி மேடம் நீங்கள் தானே கடத்த சொன்னீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன், இப்போ என்ன பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் போலீஸை வர சொல்லிங்கன்னு சொல்லிட்டு என்னை தீவிரமாக என்கவுண்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினா எனக்கு பயம் ஆயிடுச்சு, பதட்டாயிடுச்சு. அதனால தான் சரி ஓகே என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் நீங்களே கடத்த சொல்லிட்டு நீங்களே எனக்கு ஆப்பு வைக்கிறீங்களா, இதெல்லாம் ரொம்ப தப்பு மேடம். வெண்பா நீங்கள் சொன்ன தர தான் நான் போய் அடிச்சு வச்சிருக்கேன், நீங்களே வந்து கூட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இந்த மாதிரி வேலைக்கு என்னை கூப்பிடாதீங்க, கூடவே இருந்து குளிப்பறிப்பான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் எப்படியா பட்டவங்களா இருப்பீங்க, கரெக்டாக உங்களை நம்பி தானே மேடம் இந்த களத்தில் இறங்கணும், தான் பொண்ணு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உயிருக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டு தானே மேடம் இதெல்லாம் பண்ண சொன்னீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உடனே என்ன பேசுறது எது பேச சொல்லிட்டு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டி மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, எஸ்ஏ, நன்றி, வணக்கம், வந்து நம்பருக்கு இருக்கு.